ஹாய்மா, நம்ம இப்போ வந்துட்டு உருண்டை பொரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வாழைப்பழத்தை நிறையா உரித்து வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உரித்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் கொல்லியிலேருந்து கொண்டு வந்தது தான். அதனால் சின்ன சின்னதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வாழைப்பழம் எடுத்துகிட்டு அரைச்சி இதில் வந்துட்டு ஏலக்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் சோடா போட்டுக்கோங்க. ஏலக்காய், கொஞ்சம் சமையல் சோடா கொஞ்சம் போட்டுட்டு இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை போதும். ஏன்னா பழத்துலேயே இனிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் சர்க்கரை அவ்வளோதான் போட்டுட்டு இந்த வாழைப்பழத்துலேயே எந்த அளவுக்கு மாவு போட்டு நம்ம பிசைஞ்சு வைக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. அந்த பழத்துக்கு தேவையான அளவு மட்டும் மாவு நம்ம பிசைஞ்சு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம உருட்டிட்டு போடுற அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே பிசையணும். அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு மாவு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ பழம் போடுறோமோ அதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டால் போதும். இதுக்கு வந்துட்டு இவ்வளோ அவ்வளோன்னெல்லாம் இல்லை. நீங்கள் 2 பழம் போட்டுட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு செஞ்சிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாவு போட்டுட்டு பிசைஞ்சு பார்த்தா போதும். பார்த்தீங்களா, இது மாதிரி நல்லா பிசைஞ்சு ஓரளவு கொண்டு வரணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் கூட ஊற வச்சாலும் இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தான் ஊற வச்சேன். ஏன்னா போன ட்ரிப் மருமகனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால இப்போ மருமகன் வராங்க, அதை கொடுத்து விட்றதுக்காக தான் இப்போ ஒரு 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு இப்போ இதை வந்துட்டு நான் செய்கிறேன். ஆனால் 1 ஹவரே போதும். டைம் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா முருக விட்டு எடுத்து வச்சிங்கன்னா அது கலர் மாறிடும். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ இது தானே வெல்லம் தானே போட்டிருக்கோம், அதனால கருப்பு கலர் ஆயிரும். சர்க்கரை போட்டிங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாகவே தான் இருக்கும். இது வந்துட்டு நான் வெல்லம் போட்டிருக்கிறதுனால கருப்பு கலரில் வரும். அதனால் நல்லா சிம்மிலேயே வச்சுட்டு வேக வைக்கணும். ரொம்ப நல்லா வெந்துச்சுன்னா இது வந்து 10-15 நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட முடியும். அழகாக உள்ள வரைக்குமே நல்லா மொறுன்னு வெந்துடும் சிம்மில் வச்சு வேகும்போது. அதை ஒரு வாரம் 10 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் கலர் கம்மியாகவே முருகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதை ஒரு 2-3 நாளைக்கு வெளியில் வச்சே சாப்பிட்லாம். இதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வெளியில் வச்சே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வேக வைக்கிறது மட்டும் சிம்மில் வைக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம ஃபுல்லாகவே கோதுமை மாவுங்கிறதுனால நல்லா சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இது வந்துட்டு யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்கணும்லாம் இல்லை. நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். நான் செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஊற்றி முடித்ததுக்கப்புறமும் பாருங்கள், செஞ்சு எல்லாம் முடித்ததுக்கப்புறமும் நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கும். இதுக்கு வந்து எண்ணெயே ஜாஸ்தி இழுக்காது. ஒரு ட்ரிப் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம இதில் தண்ணியே சேர்க்கலை. இது நம்ம பஜ்ஜியெல்லாம் போட்டோம்னா தண்ணி மாவு கலக்குவோம், அந்த பஜ்ஜி தொடும்போதே தண்ணியாக இருக்கும். இந்த உருண்டையை நம்ம தொட்டோன்னா கையில் எண்ணெயே படவே படாது. ஏன்னா அது எண்ணெயே இழுக்காது. அது மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து வச்சிட்டாலே அந்த இதில் உருண்டையில் எண்ணெய் தேவும் கையில் படுற அளவுக்கே இருக்காது. அதனால் கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம நிறையாவே செய்யலாம். உடம்புக்கும் ஹெல்த்தியான ஒரு பொருள் இது. இதில் வந்து கெடுதலான எதுவுமே கிடையாது. இதில் வந்துட்டு வாழைப்பழமும் கோதுமை மாவும் தான் இருக்குது. அதனால் எந்த இதுவும் இல்லை. அதேமாதிரி வெல்லம் அதிகமாகவும் போடக்கூடாது, நீங்கள் கம்மியாகவே போட்டால் போதும். நான் பார்த்தீங்களா இவ்வளோ இதுக்கும் எவ்வளோ போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த ஜாரில் இருந்தால் அந்த அளவு தான், அதுதான் போட்டிருக்கேன். இனிப்பு நல்லாவே இருக்கும். நீங்கள் அது மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது 2வது ட்ரிப்பு போடுறேன். அந்த இதை வந்துட்டு நான் நல்லா கருப்பு கலரில் எடுத்துட்டேன். இதை வந்துட்டு கொஞ்சம் கலர் கம்மியாக எடுக்க போகிறேன். ஏன்னா பேத்திங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பிடிக்குங்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இப்போ எடுக்க போகிறேன். இந்த இதை எடுத்துகிட்டு பேத்திங்க கொடுத்துடலாம். அதை வந்துட்டு மருமகனுக்கு கொடுக்கறதுக்காக அப்படி செஞ்சாச்சு. கொல்லிக்கு தான் கொண்டு போகிறாங்க, பேத்திங்களும் கொல்லியில் இருக்காங்க. அதனால் கொடுத்து வர்றதுக்காக தான் இதை செஞ்சிட்ருக்கிறேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சீக்கிரமும் வேலையும் முடிஞ்சிடும். ஸோ இந்த வாழைப்பழத்தை அரைச்சிட்டு மாவை பிசைஞ்சு நம்ம வச்சிட வேண்டியது தான். இதுவே நீங்கள் வந்துட்டு நாளே பிணைஞ்சி வைக்கணுன்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட பிணைஞ்சி வச்சுட்டு மறுநாள் கூட எடுத்து செய்யலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெளியில் வச்சாலும் இது எதுவுமே ஆகாது. கோதுமை மாவு தாங்கிறதுனால அது நல்லா இன்னும் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வெளியில் வச்சு கூட செய்யலாம். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். ஒரு ட்ரிப் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்துட்டு கேரளாவில் எல்லோரும் அடிக்கடி செய்கிற ஒரு டிஷ் தான் இது. பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் சிம்மில் தான் வேக வைக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிம்மில் வேக வச்சா மட்டும்தான் உள்ளே இருக்கிறது வெந்திருக்கும். ஏன்னா ஃபுல்லுமே நம்ம கோதுமை மாவுங்கிறதுனால உள்ளே இருக்கிறது வேகணுங்கிறதுக்காக தான். இதுவே நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கலக்கிட்டு இப்படி மொண்டு இப்படி அதாவது ஊற்றுவீங்கள்ல இப்படி,
அது மாதிரியெல்லாம் போடுற மாதிரினாக்கா சீக்கிரமே வெந்துடும். அப்போ வந்துட்டு எண்ணெய் ஜாஸ்தி இழுக்கும், அது நம்ம உடம்புக்கும் கெடுதல். ஆனால் இது வந்துட்டு உடம்புக்கு கெடுதலும் கிடையாது, இது 2-3 நாள் ஆனாலும் வீணாகவும் போகாது, நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரிப்பு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பார்த்திங்களா, போன ட்ரிப் கருப்பாக எடுத்துட்டேன், அதனால் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் கலரு இதாக எடுக்கிறேன். இதில் வந்துட்டு நான் வெல்லம் போட்டிருக்கிறதுனால தான் இந்த கலரு. நீங்கள் இதை வந்துட்டு சர்க்கரையில் கூட போடுங்க, அதாவது ஜீனி போட்டு கூட செய்யுங்க. ஜீனி போடுற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கும்போதே எடுத்துக்கோங்க. ஜீனிலையும் செய்யலாம், வெல்லத்துலேயும் செய்யலாம், இது ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். எனக்கு சர்க்கரையில் பிடிக்குங்கிறதுனால நான் இது செஞ்சேன். நீங்கள் ஜீனியில் போடணுன்னாலும் ஜீனியில் செஞ்சுங்க. அவங்க எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம், அப்போது அவ்வளோ எண்ணெய் பாக்கி